அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். டிஎன்ஏ கவுன்சிலிங்ல உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் நேத்து ரிலீஸ் ஆச்சு. ஜெனரல் ரேங்க்னு ஒரு ரேங்க் கொடுத்திருப்பாங்க, கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லிட்டு இன்னொரு ரேங்க் கொடுத்திருப்பாங்க. இந்த ரெண்டு ரேங்க் வச்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ரேங்க் எதுக்கு கொடுக்குறாங்க? நார்மலா ஜெனரல் ரேங்க் வச்சு நீங்க கட் ஆஃப் அனாலிசிஸ் கொடுத்துட்டோம். அந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தா எந்தெந்த மாணவனுக்கு எந்தெந்த கட் ஆஃப்க்கு எவ்வளவு போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியா இருக்கு அப்படிங்கறத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். மேலும் இந்த கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரேங்க் கொடுத்திருப்பாங்க. அந்த ரேங்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரேங்க்குங்க. அந்த ரேங்கை வச்சு தான் உங்களுக்கு சீட் அலோகேஷனே நடக்கும். கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் இயங்கிட்டு வருது அப்படிங்கறத சொல்லலாம். கிட்டத்தட்ட 1,76,000 மாணவர்களுக்கு ஜெனரல் ரேங்க் கொடுத்திருக்காங்க. எல்லா மாணவர்களுக்கும் ஜெனரல் ரேங்கும் அவங்க கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி கம்யூனிட்டி ரேங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில மாணவர்கள் ஓசி கம்யூனிட்டியில வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஓசி கம்யூனிட்டி ரேங்க் மட்டும் தான் வந்திருக்கும், அதாவது ஜெனரல் ரேங்க் தான் வந்திருக்கும். அதே தான் அவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க்லயும் வந்திருக்கும். ஆனா பிசி, எம்பிசி, பிசி முஸ்லிம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி அதர் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஜெனரல் ரேங்க் ஒன்று வந்திருக்கும், கம்யூனிட்டி ஒன்று ரேங்க் வந்திருக்கும். இந்த ஜெனரல் ரேங்கை விட கம்யூனிட்டி ரேங்க் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ நமக்கு பெட்டரான விஷயங்கள் இருக்கா, நல்ல கல்லூரியில சீட் கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். எல்லாத்தையும் பத்தி தெளிவா பேச போறோம். ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அக்யூரேட்டா சொல்ல முடியுங்க. ஏன்னு பார்த்தோம்னா உங்களோட ரேங்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலோகேஷன் இது வரைக்கும் எல்லா டைமும் நடந்திருக்கு. ரேங்க் பெரிய லெவல்ல மாறாது. அதாவது போன வருஷம் 181 கட் ஆஃப்ங்கிறது இந்த வருஷம் 180. ஆனா ரெண்டு பேத்துக்கும் சேம் ரேங்க் தான். அதனாலதான் உங்களுக்கு அந்த கம்பாரிசனே நம்மளால சொல்ல முடியுது. சோ ரேங்க் தெரிஞ்சா ஈஸியா என்ன காலேஜ் கிடைக்கும் தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 20 நாள் இன்னுமே சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. 20 days டிலே ஆயிருக்கு கவுன்சிலிங் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங். அப்ப 20 நாள் டைம்ல கட்டாயமா எந்த காலேஜ் கிடைக்கும் கிடைக்காது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காலேஜ் நேரடியா போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. ஒரு 5-6 காலேஜ் போய் பார்த்துட்டு வாங்க. மேலும் நாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படும் மாணவர்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். பெய்டு கைடன்ஸும் வாங்கிக்கலாம். அட் த சேம் டைம் அட்மிஷன் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்திருக்கோம். 150 கட் ஆஃப்க்கு கீழே இருக்கும் மாணவர்களுக்கு எந்த மாதிரியான கல்லூரிகள் போகலாம், எந்தெந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படும் மாணவர்கள் அதையும் ஃபில் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் ஒரு சில இடத்துல குறைஞ்சிருக்கு, ஒரு சில இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல எந்த ரேங்க் வச்சு நம்ம காலேஜ் சூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அதை பாக்குறதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் ஓசி கம்யூனிட்டிக்கு மட்டுமே 8004 மாணவர்களுக்கு ரேங்க் வந்திருக்கு. பிசி கம்யூனிட்டியில 81,452 மாணவர்கள் இருக்காங்க. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. ரேங்க்கும் வந்திருக்கு. ரேங்க் வந்துட்டாலே நீங்க கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் தான், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எலிஜிபிள் தான். பிசி முஸ்லிம் கேட்டகரி 8580 மாணவர்கள் இருக்காங்க. எம்பிசி 49,885 மாணவர்கள் இருக்காங்க. எஸ்சி கம்யூனிட்டி 24,070 மாணவர்கள் இருக்காங்க. எஸ்டி கம்யூனிட்டி 890 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கம்யூனிட்டியில நீங்க எந்த ரேங்க் வரீங்க அப்படிங்கிறது இந்த கம்யூனிட்டி ரேங்கை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமா ரிசர்வேஷன். அதாவது ஒரு காலேஜ்ல 100% 100 சீட் இருக்குன்னா 65 சீட்ஸை அரசாங்கத்துக்கு கொடுத்து கவுன்சிலிங்ல சீட்டை ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு காலேஜ் வெயிட் பண்ணுவாங்க. மீதி 35% காலேஜ் காரங்களே அவங்களுக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ, சில காலேஜ் கேபிடேஷன் வாங்கியும், சில காலேஜ் மெரிட் மேனேஜ்மெண்ட் மூலியமாவோ, சில காலேஜ் ரெக்கமெண்டேஷன் மூலியமாவோ வாட் எவர் மேபி அதுக்கு சீட் கொடுக்குறாங்க. அந்த 65% சீட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ்ல ஒரு 150 சீட் இருக்குன்னா அதுல அந்த 65% சீட்டுன்னு சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 90 100 சீட்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். அந்த 100 சீட்டை கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த 100 சீட்ல ரிசர்வேஷன்ல பாதியா பிரிச்சு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளவு சீட் ஒதுக்கீடு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. நார்மலா ஓபன் கேட்டகரின்னு சொல்லிட்டு எந்த கம்யூனிட்டி மாணவனா இருந்தாலும் அதுல போட்டியிடலாம். ஓசி கம்யூனிட்டினா அதான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஓசி கம்யூனிட்டிங்களா அப்ப கிடைக்கிறது கஷ்டங்களே சீட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. காரணம் ஓசி கம்யூனிட்டியில எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு காலேஜ்ல ஓசி கம்யூனிட்டி சீட் ஃபில் ஆகிற வரைக்கும் எல்லா கம்யூனிட்டி மாணவர்களும் அதுல எடுத்துக்கலாம். ஓசி ஃபில் ஆனதுக்கு அப்புறம் எகைன் உனக்கு இன்னொரு ரிசர்வேஷன் தான் உன் கம்யூனிட்டி. அப்போ உன் கம்யூனிட்டிலையும் உனக்கு சீட்ஸ் ஒதுக்கீடு பண்ணிருப்பாங்க, அதுலயும் நீ எடுக்கலாம். ஆனா எனக்கு எதுல நான் சீட் அலோகேட் ஆகும், உன் மார்க்கை பொறுத்து, நீ கேட்டிருக்க சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷனை பொறுத்து, அந்த காலேஜில் இருக்க சீட்டை பொறுத்து உனக்கு அலோகேஷன் நடக்கும். கமிங் பேக் டு த பாயிண்ட், ஓசி கம்யூனிட்டிக்கு 31% ரிசர்வேஷன் ஒதுக்கியிருக்காங்க. பிசி கம்யூனிட்டிக்கு 26.5%, பிசி முஸ்லீம்க்கு 3.5% மட்டுமே, எம்பிசிக்கு 20%, எஸ்சி கம்யூனிட்டிக்கு 15%, எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு 3%, எஸ்டி கம்யூனிட்டிக்கு வெறும் 1%. இதுதான் 100% ரிசர்வேஷனுக்கான
ஸ்பிளிட் அப் இந்த மாதிரி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ கான்செப்டுக்குள்ள வரலாம். ஜெனரல் ரேங்க்குக்கும் கம்யூனிட்டி ரேங்க்குக்கும் என்ன வித்தியாசங்கள் தெளிவா இப்போ நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இந்த இடத்த ரொம்ப முக்கியமா பாருங்க. உங்களோட கட் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிள் நான் டெமோக்கு சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். 186 கட் ஆஃப் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட ஜெனரல் ரேங்க் 11,000, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் பிசிஆர் இருக்கும் பட்சத்தில் ஒரு 7,500 to 8,000 வாட் எவர் மேபி சம்திங். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க ஒரு காலேஜ் வைக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிடி கோயம்புத்தூர் வைக்கிறீங்க. அந்த ஜிசிடி காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சீட்டே ஃபில் ஆகாம இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓசி கம்யூனிட்டியில யாரெல்லாம் ஹை கட் ஆஃபா இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே அதை எடுத்துக்கலாம். நீங்க பிசி கம்யூனிட்டி உங்களுக்கு ஓசியில ஃபர்ஸ்ட் சீட் ஃபில் ஆயிடுச்சான்னு செக் பண்ணும். ஓசியில சீட் ஃபில் ஆகலைன்னா ஓசி கம்யூனிட்டியில சீட் அலாட் ஆயிடும். சரிங்களா? அப்போ ஓசி கம்யூனிட்டியில தான் உங்களுக்கான சீட் வந்து வரும். 11,000 ரேங்க்குக்கு ஓசியில சீட் கிடைச்சிடும். ஒருவேளை ஓசி கம்யூனிட்டியில 31 சீட்டும் ஃபில் ஆயிடுச்சுன்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்ல ஜிசிடில கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க. ஓசி கம்யூனிட்டியில சீட் இல்லைன்னா உங்க கம்யூனிட்டி என்னன்னு பார்க்கும். நீங்க பிசி கம்யூனிட்டியா, பிசி கம்யூனிட்டிக்கு 26.5% சீட்ஸ் இருக்கா? அப்ப என்ன பண்ணும் பிசி கம்யூனிட்டியில உங்களுக்கு சீட் அலோகேஷன் நடக்கும். அப்போ பிசி கம்யூனிட்டியில சீட் அலோகேஷன் நடக்குதுன்னா உங்க கம்யூனிட்டி ரேங்கை வச்சு தான் அங்க வந்து நீங்க சீட் வந்து அலோகேட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சீட் அலோகேஷன் நடக்கும். ஒருவேளை நீங்க எம்பிசியா இருக்கும் பட்சத்துல அப்பவும் உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டியில சீட் இருக்கான்னு பார்க்கும். அதுல இருந்தா அதுலயே சீட் கிடைச்சிரும். அப்போ உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வேஸ்ட். புரியுதுங்களா? 200க்கு 200 கட் ஆஃப் வச்சிருக்கும் மாணவர்கள் எல்லாத்துக்குமே 90% ஓசி கம்யூனிட்டியில தான் சீட் அலோகேட் ஆகும். ஓசி கம்யூனிட்டியில சீட் முடிஞ்சாதான் அவங்க கம்யூனிட்டி என்னன்னு பார்த்துட்டு கம்யூனிட்டியில சீட் இருக்கா, பிசியில சீட் இருக்கா, எம்பிசியில சீட் இருக்கா, எஸ்சியில சீட் இருக்கான்னு பார்த்துட்டு அங்க சீட் இருந்தா அவங்க கம்யூனிட்டி ரேங்க் என்னன்னு பார்க்கும், கம்யூனிட்டியில சீட் இருக்கான்னு பார்க்கும். அப்போ அதுல சீட் அலோகேஷன் நடக்கும். இப்ப புரியுதுங்களா? ஆல் யாராக இருந்தாலும் கட் ஆஃப் பொறுத்து ஃபில் ஆகாத ஓசியில தான் ஃபில் ஆகும். ஓப்பன் கேட்டகரி யாரு வேணா வரலாம். எஸ்சி கம்யூனிட்டி மாணவனா இருக்கும் பட்சத்துல அவர் வந்து ஒரு 180 கட் ஆஃப் வச்சுட்டு அவர் எடுத்து ஒரு காலேஜ்க்கு ஆப்ஷன் போடுறாருன்னா அந்த காலேஜ்ல ஓசி கம்யூனிட்டி சீட் ஃபில் ஆகாம இருக்குன்னா எஸ்சி கம்யூனிட்டி மாணவனுக்கும் ஓசியில தான் சீட் அலாட் ஆகும். அந்த ஓசி சீட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரோட கம்யூனிட்டியில சீட் இருக்கான்னு பார்க்கும். அந்த சீட் ரிசர்வேஷன்ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 15% எஸ்சி கம்யூனிட்டிக்கு அதுல சீட் இருந்தா அதுல அலாட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சீட் அலோகேஷன் பத்தி தான். இப்போ வெப்சைட்ல என்ன ரேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனரல் ரேங்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டி ரேங்கை செக் பண்ணக்கூடாது. ஜெனரல் ரேங்கை வச்சு தான் வெப்சைட்ல நீங்க செக் பண்ணணும். நீங்க எந்த கம்யூனிட்டி மாணவனாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ஜெனரல் ரேங்கை எடுத்து வச்சுக்கோங்க. வெப்சைட்ல இருக்க ரேங்கையும் உங்க ரேங்கையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எது கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்யூனிட்டி ரேங்க் சீட் அலோகேஷனுக்கு தான் யூஸ் ஆகுமோ தவிர நாம வெப்சைட்ல பார்க்கறது எல்லாம் ஒவ்வொரு மாணவனின் தனிப்பட்ட ஜெனரல் ரேங்க். ஸோ ஜெனரல் ரேங்க் இதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு கரெக்டான கன்க்ளூஷன் வந்திருப்பீங்க. அதே மாதிரி ஜெனரல் ரேங்கை வச்சு சீட் அலோகேஷனும் நடக்கும், கம்யூனிட்டி ரேங்கை வச்சும் சீட் அலோகேஷன் நடக்கும். இப்போ நமக்கு எதுலனா சீட் அலோகேஷன் நடக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அது உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து, உங்களுக்கு முன்னாடி இருக்கும் மாணவர்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றாங்கிறத பொறுத்து, நீங்க கேட்குற காலேஜ்ல என்ன கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல சீட் இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு எந்த கேட்டகரியில சீட் அலாட் ஆகும் தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அமைஞ்சதுன்னா மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்னும் 4-5 பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. எந்த ரேங்கை செக் பண்ணோம் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டும். அடுத்தடுத்ததான் ஒவ்வொரு காலேஜுக்கான ரிவ்யூஸ் கொடுக்க போறோம். சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த காலேஜ் எந்த ஆப்ஷன்ல வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவான வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். இது நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி. மேலும் வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர்.